ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் இலவச உதவி சாதனங்கள். அதாவது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வகையான இலவச பொருட்கள் வந்து வழங்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் வந்து கொடுக்குறாங்க, ஸோ அந்த 24 இலவச பொருட்கள் வந்து என்னென்ன சொல்லிட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி க்ரச்சஸ் இருக்கு பாருங்க, அதாவது அச்சு ஊன்றுகள் இருக்கு பாருங்க, அது வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்போ க்ரச்சஸ் பாருங்க, முழங்கை ஊன்றுகோல் இருக்கு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கையில் வச்சு நம்ம ஊனிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை திறன் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிஃபயர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ உருப்பெருக்கின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயில் வாட்சஸ் இருக்குது பாருங்கள், பார்வையற்றோர் தொடுகை கடிகாரம் இருக்குது பாருங்கள், ஸோ அது வழங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள்ஸ் இருக்குது பாருங்கள், கண் கண்ணாடி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்ஸ் இருக்குது பாருங்கள், பிரதிபலிப்பு மடிப்பு குச்சிக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு இவங்க வந்து பார்வையற்றோர் வராங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ளெக்டிங் ஃபோல்டிங் ஸ்டிக்ஸ்க்கு வந்து வழங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் இருக்குது பாருங்கள், செயற்கை உறுப்பு இருக்குது பாருங்கள், கால் கை அது மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து வழங்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8, 9 வந்து எனக்கு ஜாஸ்தி ஐடியா இல்லை. ஸோ யாருக்காவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கேலிபர், மெட்டல் கேலிபர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாக்கிங் டிவைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடைப்பயிற்சி சாதனங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வயசானவங்க இல்லை முடியாதவங்க வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ சிபி சேர் இருக்குது பாருங்கள், 4 முனை பாதுகாப்பு சக்கரை நாட்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா உட்கார ஸோ வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத இருப்பாங்க பாருங்கள், ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கான சேர் வந்து வழங்குறாங்க. ஸோ ஆவாஸ்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஐபேட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லி நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு பாருங்கள், 3 சக்கர வாகனம். ஸோ அது வழங்குறாங்க. 3 சக்கர வாகனத்துக்கு பாருங்கள், அது வழங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன் இருக்குது பாருங்கள், ஸ்பெஷலி டிசைன்டு Retrofitted பெட்ரோல் ஸ்கூட்டர் ஃபார் ஸ்பைனல் கார்டு இன்ஜர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க பாருங்க. ஸோ மேலே பார்த்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். இதே நீங்கள் அடுத்தது வந்து இந்த ஸ்பெஷல் டிசைன் சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேலன்ஸ் பண்ணி உட்கார மாதிரி. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பாதிப்பு அடைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு தேவைன்னா சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ப்ரோ டெய்சி பிளேயர் இருக்குது பாருங்கள், இது வந்து டெய்சி பிளேயர் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எஃப்எம்மோ இல்லை பாட்டோ இல்லை வந்து நீங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் பண்ணணுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும் இது என்னென்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், என்னென்ன பொருள் வந்து கொடுக்குறாங்க, அந்த பொருள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் சீட் இருக்குது பாருங்கள், மூளை வடிவ நாற்காலி இருக்குது பாருங்கள், அது வந்து உங்களுக்கு உட்காரத்துக்கு வந்து சூட்டபிளாக மாதிரி கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் பிரெயில் ரீடர் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு பிரெயில் ரீடர் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டச் பண்ணி வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டிவைஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடுலர் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து உங்களுடைய வண்டியிலோ இல்லை வந்து உங்களுடைய நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுற இதில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா மாடுலர் பிரதிபலிப்பு ஊன்று குச்சி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான பிக்சர் எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்கிள் கொடுக்குறாங்க பாருங்கள், 3 சக்கர சைக்கிள் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீல் சேர் வந்து சக்கர நாற்காலி கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்ட் ஸ்விங் மிஷின் இருக்குது பாருங்கள், தையல் மிஷின் கொடுக்குறாங்க பாருங்கள்.
அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து துணி தைக்க தெரியும்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த காதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி கிளிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கேட்கும். ஸோ அந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் வீல் சேர் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பேட்டரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே வந்து மூவ் ஆகும். பேட்டரி பொருத்தப்பட்ட ஆட்டோமேட்டிக் சக்கர நாற்காலி சொல்லுவாங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 24 பொருளும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இந்த 24 பொருளுக்கும் வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 24 பொருளும் அப்ளை பண்ண முடியாது. யாருக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படும் ஸோ ஒன்றா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் பண்ணிட்டீங்கன்னா TNEGAன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். TNEGA TNGO இருக்குங்க, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பயனாளர் உள்நுழைவுக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணி நம்ம உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் நியூ யூசருக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. நியூ யூசரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரு, இந்த லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன லாகின் ஐடி கொடுக்கணும், நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சைனப் கொடுக்கணும். சைனப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் அதே கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோம் போயிடுறேன். ஸோ ஹோம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு இருக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்கும் பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. லாகின் கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் இருக்குது, சர்வீஸ் வாய்ஸ் இருக்குது, சர்ச் இருக்குது, பப்ளிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டிபார்ட்மெண்ட் வாய்ஸுக்கு வந்துடும். அதிலே பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருக்கு பாருங்க, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேரேஜ் அசிஸ்டன்ஸு அப்படின்னா வந்து உங்களுடைய திருமணத்துக்கு தேவையான உதவித்தொகை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், பராமரிப்பு உதவித்தொகைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுடைய படிப்புக்காக வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம். அது கீழே இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் டிவைஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிற ஆப்ஷனை. அந்த 24 பொருளுக்கு வந்து நம்ம இது மூலிமா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், லோன் அசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் சுயமாக வந்து தொழில் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த லோன் அசிஸ்டன்ஸுக்கான நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், அது நீங்கள் பார்த்துங்க. அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் டிவைசஸுக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி என்னென்ன தேவைன்னா அப்ளிகண்ட் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ஃபோட்டோ தேவைப்படுது. உங்களுடைய நேஷனல் ஐடி கார்டு கேட்குறாங்க பாருங்கள், அதாவது தேசிய ஊனமுற்ற அடையாள அட்டை இருக்கு பாருங்கள், அதுக்கான நம்பர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டு வந்து கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கேட்குறாங்க. அது நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு வந்து என்ட்ரு பண்ணிங்க. உங்கள்கிட்ட வந்து யூடிஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதோடைய நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கேட்டுக்கிற எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கோர்ஸ் கேட்டுருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒருவேளை தையல் மிஷினுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் ஃபார் பிரசன்டேஜ் டிசபிலிட்டி பாருங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு சில ஆப்ஷன் கேட்காது. அது வந்து நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து கேட்கும், ஒரு சில ஆப்ஷன் கேட்காம இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேன் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கேன் நம்பர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கேன் நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் நம்பர், உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா அம்மா பேர், அவங்க செய்கிற தொழில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட், உங்களுடைய ரிலீஜனு, உங்களுடைய கம்யூனிட்டி எல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கேன் நம்பர் வச்சு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கேன் நம்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கேன் நம்பர் வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கேன் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி இருக்கு பாருங்க, அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா ப்ரொசீஜர் கொடுத்துங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி வகை கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வகையான நீங்கள் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய பாஸ்புக் பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நான் லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ கால் வந்து ஊனமாக்கிறதுனால நான் வந்து லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய மாற்றுத்திறனாளி தன்மை கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது ஏபிள்டோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 24 பொருள் சொன்ன பாருங்கள். அது வந்து உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நான் வந்து 3 சக்கர ஸ்கூட்டர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபைட் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு பாருங்க. ரெட்ரோஃபைட் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு பாருங்கள். அதில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 சக்கர வாங்கினதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய கல்வி தகுதி கேட்குறாங்க, அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பார்த்தீங்கன்னா தேசிய அடையாள அட்டையோட நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசிய அடையாள அட்டை வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து அப்ளை பண்ணிங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துக்கிறேன். ஸோ வெதர் அசிஸ்டிவ் டிவைஸ் ரிசீவ்டு கேட்குறாங்க பாருங்கள். இது ஸோ வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா வந்து இங்கே கேட்பாங்க நீங்கள் எந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன். சரி நோ கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெக்கரேஷனுக்கு பாருங்கள். செல்ஃப் டெக்கரேஷனுக்கு பாருங்கள். அதில் போய் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கேட்பாங்க. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஊனமுற்றோருக்கான சர்டிஃபிகேட்டு, தேசிய அடையாள அட்டை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்க பாருங்கள், செலக்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆடில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜேபேக்கில் தான் இருக்கணும். ஜேபேக்கில் தான் இருக்கணும். ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 KB வந்து உள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB மேலே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃப் டெக்கரேஷனுக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய செல்ஃப் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த பொருளுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கேட்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா போதும். ஸோ அவங்க கேட்டுக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் லிஸ்ட்டில் வரும். நீங்கள் ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கு பாருங்கள். அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பேமெண்ட் பேஜுக்கு போய்டுவீங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு மூலிமா வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து என்னுடைய டெபிட் கார்டு நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக் பேமெண்ட் கொடுத்துறேன். ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து க்ரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஸோ வந்து அந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் போட்டு கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கான ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய அப்ளிகேஷனோட ரிசிப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தகவல் போயிடும். இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு தடவை நேரில் போய்ட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க என்னென்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.